நான் பொதுவாக திரைப்பட உலகத்திலே எந்த விழாக்களிலும் அதிகமாக கலந்து கொள்வதில்லை. எப்பயாவது சில விழாக்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கலந்துப்பேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு பார்வையாளராக மட்டும்தான் வந்தேன். ஏன்னு கேட்டால், இந்த படத்தை இந்த குறுந்தகடு வெளியீட்டு விழாவோட அழைப்பிதழை பார்த்தேன். ஐயா இயக்குனர் சிகரத்தின் பெயரும் என் இனிய நண்பர் சத்யராஜ் அவர்களுடைய பெயரும் போட்டிருந்ததும், நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காரணம், நான் இதை ஒரு பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். அது தலைக்கணம் அல்ல, அது ஒரு எனக்குன்னு சில பிரின்சிபல் வச்சுருக்கேன். அந்த பிரின்சிபல் நான் மீறினது கிடையாது. நான் பேர் போடாத இடங்களில் போய் நான் பேசணும் அப்படின்னு பேராசைப்படுறதே கிடையாது. எனக்குன்னு என்ன இருக்கோ அது மட்டும் போகும். எனக்கு இல்லாத விஷயத்தை நான் திங்க் பண்ணவே மாட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரத்துக்கு காரணம் இனிய நண்பர் வெண் கோவிந்த் அவர்கள். ஒரு இனிமையான நண்பர். நான் மேடைக்கு இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக வரல. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் பேசும்போது என்னை பற்றி கொஞ்சம் அதிகமான பில்டப் கொடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த பில்டப்பு கூட இப்போ நான் விரும்புகிற இடத்துல இல்லை. ஏன்னு கேட்டால், மனுஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும். நான் சினிமாவுக்குள்ளே வரக்குள்ளே வேறு ஒரு வேகத்தில் வந்தேன். அது 1980 ஒருதலை ராகம் படத்தில் வந்தேன். இன்றைக்கி நான் ஒருதலை காதல்னு ஒரு படத்தின் கதையின் நாயகனாக நடிச்சிட்ருக்கேன்.